படிப்பு கல்வி அறிவினால் வந்து ஒழியாதுன்றீங்க. இல்லை, கல்வி அறிவினால் ஒழியும்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இப்போ நான் கேட்குறேன், இப்போ எல்லா ஜாதி சங்கத்தினுடைய தலைவர்களும் என்ன கல்வி அறிவு இல்லாதவர்களா? இப்போ நீங்கள் ராமதாஸ் எடுத்துக்கோங்களேன், தலைவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ். தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் நீங்கள் படித்து எல்லாருமே ஐஏஎஸ் ஆகுங்க, எல்லாருமே பெரிய பதவிக்கு போங்கன்றதை விட, சரி நீ உனக்கு மார்க் வாங்கலைனாலும் வேலை கிடைக்கலனாலும் நான் இடஒதுக்கீட்டில் வந்து உனக்கு வாங்கி கொடுக்குறேன்ற சப்போர்ட்டில் தான் போகிறாங்களே ஒழிய கல்வி அறிவை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் பேசுவதாக எனக்கு தெரியல. மேபி ஐ எம் ராங். அது உங்களுடைய கருத்து என்ன? அப்படி இல்லை, கல்வி அறிவு ஒரு ஆளுக்கு வளர்ந்ததுனால அவர் சாதியை விட்டு விலக மாட்டாருங்கிறத நான் சொல்ல வரேன். ஒரு ஆளுக்கு கல்வி அறிவு வந்ததுனால அந்த சாதி அந்த அந்த ஆதிக்க உணர்விலிருந்து அவர் இறங்கி வந்துடுவார். நம்ம எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற சிந்தை வந்துடும் சொல்ல முடியாது. ஒரு எடுத்துக்காட்டு, நாடார்கள் வந்து பார்த்தாலே தீட்டு என்று ஒடுக்கப்பட்டு கிடந்தவர்கள் இன்றைக்கி அவங்க யூனிவர்சிட்டி, சிவ நாடார் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஆரம்பிக்கும் அளவுக்கு கல்வியிலும் பணத்திலும் பதவியிலும் சமூக அந்தஸ்திலும் உயர்ந்து விட்டார்கள். ஆனாலும் அந்த ஷிவ் நாடார், அந்த நாடாருங்கிறது அவங்கள விட்டு போகலையே. அப்போ படிப்பு வந்ததுனால அந்த சாதி அகங்காரமும். எப்படி யோசிக்கிறேன்னா, இப்போ சாதி பார்க்குறவங்களுடைய மனநிலை என்ன என்றால், எனக்கு கீழே 2 பேர் இருக்கான், அதை நான் விரும்புகிறேன், அது எனக்கு ஒரு அந்தஸ்தாக இருக்கு. எனக்கு மேலே 25,000 பேர் இருக்கு, அவனுக்கு நான் அடிமைன்றதை விட எனக்கு கீழே 2 பேர் அடிமை. இப்போ நீங்கள் சொன்ன அந்த நாடார் கம்யூனிட்டின்னு சொன்னவங்க அப்படி வந்தவர்கள் தான். என்னுடைய மூதாதையர்கள்லாம் வந்து என்னுடைய தாத்தா பாட்டிமார்கள்லாம் வந்து ரவிக்கை வரி கட்டியவர்கள். அவங்க வந்து ரவிக்கை அணியை கூட தகுதி இல்லாதவர்களாக இருந்தார்கள். அவங்க வந்து நிறைய அதில் நம்ம நிறைய வரலாறு பார்க்குறோம். ஒரு சேர்த்தலா என்கின்ற கிராமத்தில் நாஞ்சலி என்கின்ற ஒரு பெண், அவள் வந்து தன்னுடைய மார்பை அறுத்து கொண்டாள் என்பது வரலாறு இன்றைக்கும் இருக்கு. அந்த உடன்கட்டை ஏறுதல் என்று சொல்லுவதை வந்து முதல் முறையாக நாம் வரலாறில் பார்க்குறோம். என்னன்னாக்கா, அவளுடைய கணவன், அந்த நாஞ்சலியுடைய கணவன், அவன் வந்து அவளை எரிக்கும்போது அதில் விழுந்து தானும் தற்கொலை செய்து கொண்டான். அந்த அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தது. இந்த சமூகம் எங்கேருந்து வந்தது? இதுவும் வந்து பின்னால் அவங்க பல பேரில் சாணார் என்றும் பனையேறி என்றும் இப்படி பல விதமாக வந்துட்டாங்க. அவங்க இன்றைக்கி வந்து நான் உயர்ந்த ஜாதி என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்றால், பழசு தான் எப்படி இருந்தோம் என்பதை மறந்து இன்றைக்கி எனக்கு கீழே 2 பேர் குறைவாக இருக்கான், அது போதும் எனக்கு. அப்போ எனக்கு மேலே யாரும் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, அவன் வேறு இதில் இருக்கான், மதத்தில் இருக்கான், வேறு சமயத்தில் இருக்கான். அதுதான் அங்கே பிரச்சனை. இப்போ கிறித்தவத்தில் என்ன பிரச்சனைன்னா, நான் தான் இங்கே உயர்ந்தவன், எனக்கு மேலே உயர்ந்தவன் கிறிஸ்தவத்தில் இல்லை. இப்போ அதனால் வந்து அவன் என்ன பண்ணுறான், நான் தான் இங்கே டாமினேஷன் சொல்லி அவன் இருக்கான். அப்போ அவனுடைய மனநிலை எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு கேவலமான ஒரு நிலைமை இருக்கும்னா, அதை ஒழிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது என்றால் கிறித்தவ சமுதாயத்துக்கு இருக்குது. உண்மை. அப்போ நான் வந்து முடிவு எடுக்காமல் நான் வந்து அடுத்த சமுதாயத்துலேயோ அல்லது அடுத்த மதத்துலேயோ பிற சமயத்தில் அங்கே எப்படி போனால் போயிட்டு போகுது, முதல்ல நான் என்னுடைய வீட்டை நான் சுத்தப்படுத்துவோம்.